பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். இந்நாளில் ஒரு மனிதர்களுக்கு கொடுத்த மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தா, இந்த வானத்தை பூமியை படைத்த தேவாதி தேவன் மனிதர்களுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு மகிமை உள்ள வார்த்தையை கொடுக்குறார். இப்போ நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் இல்லையா, ஏன் தங்கமே வைரமே வைடோரியமே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை உயர்வாக நம்ம கொஞ்சம் அதை போல் அந்த ஜனங்களுக்கு வைக்கிற சில பேர்களை நம்ம இந்நாளையில் என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆமென். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. ஸ்தானம், ஒரு இடத்தை, பெரிய உயர்வுள்ள ஸ்தானத்தை அவர் என்ன பண்ணுறாரு, அந்த யூத ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவர் கொடுக்குறார். யூத ஜனத்துக்கு என்ன பண்ணுறாரா, ஸ்தானத்தை கொடுக்குறார். இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. ஆளும்படியான ஒரு ஆளுகை உள்ள ஒரு பெரிய ஆளுமை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார், ராஜ்யத்தை கொடுக்குறார். அதுக்கு தான் அவர் அப்படி சொல்கிறார். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. அது மாத்திரம் இல்லை, அந்த ஸ்தானத்தையும் அந்த ஆளுமையை ராஜ்யத்தையும் கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவர் இன்னொரு பேர் கொடுக்குறார் பாருங்க. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். முதல்னா கொடுக்குறாரு, ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறார். அப்புறம் ஆளும்படியான இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்குறார். பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு பெரிய அன்பு இருந்தால், அவர்கள் மேலே அவருக்கு அக்கறை இருந்தால், அவங்க மேலே ஒரு நோக்கம் இருந்தால், இப்படி ஒரு வார்த்தைகளினால அவர்களை என்ன பண்ணுவார், மகிமை என்ன பண்ணியிருக்காரு, மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். அதுக்கு என்ன செய்வாரா, இதை பெற்றுக்கொள்ள நான் உன் கையை உன்னிடமாய் திருப்பி, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். தேவையில்லாத காரியங்களை என்ன பண்ணுவாராம், எடுத்து போடுவாராம். எடுத்து போட்ட பின்பு நீ உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அவ்வளோ பெரிய ஒரு மகிமை கொடுக்கிறார் பாருங்கள். ஒரு ஸ்தானத்தை கொடுத்து ராஜ்யத்தை ஆளும்படியை கொடுத்து, அப்புறம் சத்திய நகரம் என்றும் நீதிபுரம் என்றும் அவங்கள அப்படி தனியாக ஒரு ஸ்பெஷலாக வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அந்த சந்ததி அந்த சந்ததி எப்படி இருக்குன்னா, ஒலிவ மரம் போல் இருக்கிறது. நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோன்னா, ஒலிவ மரத்தில் ஒட்ட வைத்த கிளைகளாக நாம் இருக்கிறோம். நாமெல்லாம் யாருன்னா, ஒட்ட வைத்த கிளைகள். நாம் கர்வாலி மரமாக இருந்தோம், காட்டத்தி மரமாக இருந்தோம், கெட்டவர்களாக இருந்தோம். இந்த ஈயத்தை எடுத்தது போல் இந்த புடமிட்ட ஒரு பாதையில் நம்ம போன நம்மளை அவர் என்ன பண்ணுறாரு, என் கை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தையெல்லாம் நீக்கி நம்மளை என்ன பண்ணியிருக்க, சுத்தப்படுத்தி நம்மளை அருமையாக நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அந்த 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 கிளைகளிலே ஒட்ட வைக்கிறார். அந்த சாணத்திலே நம்மளே கொண்டு போய் வைக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி பார்த்தீங்கன்னா ஏசாயா 2:6 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலில்
தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாயிருக்கும். அவங்களுக்கு கர்த்தரின் கிளை எப்படி இருக்குமா? அலங்காரமும் மகிமையாக இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாக இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி, எவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது அழுக்கை கழுவாராம். சியோன் குமாரத்தின் அழுக்கை என்ன பண்ணுவாராம்? கழுவாராம். நியாயத்தின் ஆவியும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது, பிரியமானவர்களே, நம் உள்ளத்தில் இருக்கிற அழுக்கை கழுவாராம். நமக்கு ஆவி, நியாயத்தின் ஆவி, அவருக்குள் நம்ம வளருவோமானால், அவர் நமக்குள் இருப்பாரானால், நியாயத்தை குறித்து அதிகமான ஒரு பாரம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு சண்டை போடுறோம்ப்பா யாருக்கிட்டேயோ, அதில் ஒரு நியாயம் இருக்கணும். ஒரு கோவப்படுகிறோம், அதில் ஒரு நியாயம் இருக்கணும். ஒருத்தரை வெறுக்கவே செய்கிறோம், விலகி போயிட்டோம், அதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் ரொம்ப கேள்வி கேட்பார். அவர் ரொம்ப அன்புள்ளவர். அவரை போல் அட்வைஸ் பண்ணுற ஒரு டீச்சர் உலகத்தில் கிடையாது. பிரியமான பிள்ளைகளே, அவர் பாருங்கள், நமக்கு நியாயத்தின் ஆவினாலும் சுட்டரிப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அது நடுவில் நீக்கி விடும்போது, நீங்கள் உங்களால் நன்மைகளை பெற்றுக்கொண்டு உங்களை வீசி போடுகிறவர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்யாமலும் அவர்களுக்கு இடுக்கண் செய்யாமலும் அவர்களை நீங்கள் பழி வாங்காமலும் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் எந்த ஆவி உள்ளவர்கள் தெரியுமா? நீதியின் ஆவி, சுட்டெரிப்பின் ஆவி. நீங்கள் பழி வாங்கிட்டு, அவள் ஃபோன் எடுக்கலை, நானும் எடுக்க மாட்டேன், அங்கே என்னவோ ஏதோ தெரியாது, நானும் எடுக்க மாட்டேன், அன்றைக்கி அவங்க நான் கூப்பிட்டேன் கவனிக்கலை, அவங்கள நானும் கவனிக்க மாட்டேன், அவங்க என்னை தாண்டி போயிட்டாங்க, நானும் அப்படியே போவேன். கவனிச்சாங்களா இல்லையா, ஏன் போனால், எதுவும் எனக்கு தேவையில்லை. நிறைய பழி வாங்குகிற குணங்கள் நிறைய பேரிடத்தில் நான் பார்க்குறேன். எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன். பிரியமானவர்களே, இன்னொன்று, அவர்களுக்கு வந்தால் என்னது ரத்தம், மற்றவர்கள் வந்தால் தக்காளி சட்னி. மானும்போது நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன். அங்கே அந்த மகா பேர் மறந்துட்டேன், சோத்ரம் பேரை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. அப்போ பாருங்கள், லக்ஷ்மின்ற ஒரு பொண்ணு, என் ஃப்ரெண்டு, அவங்க பேர் லதா. நான் லதான்றவங்களோட தான் நான் ஃப்ரெண்டு. அப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இந்த லதாவும் இந்த லக்ஷ்மியும் ரொம்ப ஓவராக கிண்டல் அடித்து கேலி அடித்து எல்லாரையுமே நக்கல் அடித்து பேசும். இந்த லக்ஷ்மி சிரிச்சிட்ருக்கோம். அப்போ ஒரு நாள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் கூட நடந்து வரும்போது இந்த லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க, கிண்டல் அடித்து பேசுகிறாங்க. அவ்வளோ கண்ணீர் தாங்க முடியல. அப்போ மற்றவர்களுக்கு அப்படி தானே இருக்கும். உனக்கு வந்தால் வலி, மற்றவர்களுக்கு வந்தால் ஒன்றுமில்லை. அப்படி நிறைய பேர் ஒரு புறஜாதியரை போல அநேக கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன். அப்போது அவருக்குள் நம்ம இருப்போமானால், அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினால் இருப்போமானால், அவரோட ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. சியோன் மீதியிலிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். இவ்வளோ பெரிய ஒரு அவார்டே கொடுக்குற மாதிரி இருக்குது பாருங்கள். அவங்களாம் யார்?
எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசலங்களிலும் அதன் சபைகளிலும் பகலில் மேகத்தையும் புகையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கு மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஓ பெரிய மகிமை என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறவராக இருக்கிறார், கொடுக்கிறவராக இருக்கிறார். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்புமாய் இருக்கும். ஆமென். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்ட பண்ணின யாவரும் உன் காலில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். உன்னை மகிமைப்படுத்தி உன்னை யாராவது ஒடுக்கியிருப்பாங்க பார்த்தீங்களா? கர்த்தரோட பிள்ளை இயேசுக்கிட்டே போயிட்ட, அங்கே போயிட்ட, இங்கே போயிட்ட, பணம்லாம் எதனா கொடுக்குறாங்களா? சேர்ந்துட்டியா? கோதுமைக்கு போயிட்டியா? ரொட்டி துண்டுக்கு போயிட்டியா? அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? நம்ம ஜாதி என்ன, வம்சம் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அவர்களை உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாராம்? உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துக்குள் கிறிஸ்து அறிந்தவர்களே, கிறிஸ்து மெய்யானவர்னு தெரிந்து வந்தவர்களே, நான் சொல்லுகிறேன், உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேல் பரிசுத்தர் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். உன்னை ஏளனமாக பண்ணினவர்கள், உன்னை மதிக்காதவர்கள், பிரியமானவர்களே, எத்தனையோ பேருக்கு ஜெபித்து என் சொந்தங்களுக்கு அத்தனையும் என் தேவன் கொடுத்தார், அத்தனையும் கொடுத்தார். ஆனால் அதை அறியாமல் அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். ஜீவனுக்கு அந்த வார்த்தை பட்சி பார்த்தீங்களா? ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், பேரெழுதப்பட்டவர்கள், அவர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போது உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்றும் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இன்றைக்கு பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்களா? உங்களை ஏளனமாக பண்ணி கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் வீட்டுக்குள்ளே போகும்பொழுது உங்களை அறியாதவர்களைப் போல மரியாதை இல்லாமல் நடத்துகிறார்களா? என்னன்னு கண்டுக்காமல் இருக்கிறார்களா? நல்லவர்களைப் போல நடிக்கிறார்களா? பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், நாம் தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் நாம் போகிற பாதை என்ன பாதை தெரியுங்களா? ஜீவனுக்கு ஏதுவான பாதை. அது பரலோகம் கொண்டு போகும், அது மாறுவதில்லை. ஒரு நாள் சிஸ்டர் எனக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர் எனக்காக என்ன பண்ணுங்க? வேண்டுதல் செய்யுங்க. எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன். எத்தனையோ பேர் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்கள வயிற்று வலி வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நம்பரை தேடுவாங்க, நம்பரை காட்ட மாட்டார் ஆண்டவர். நம்ம நம்பரை அன்னைக்கு தேடுவாங்க, தேவைன்னும் போது தேடுவாங்க. பிரியமானவர்களே, இது எத்தனையோ காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு நாள் உங்களை தேடி வருவார்கள். நீ எப்படி இருக்கிற தெரியுமா? உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும், அம்மா நீ உன்னோட தேவன் இருக்கிறார் என்றும், இஸ்ரவேலுடைய பரிசுத்த சீயோன் என்றும், நீ பெரிய தேவ பிள்ளை என்றும் நான் இப்போ அறிந்து கொண்டம்மா, ஜெபம் பண்ணுமா அப்படின்னு வராங்களா? அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. மன்னித்து மனசில் இருக்கலாம், கவலை இருக்கலாம், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
பிரியமானவர்களே, தேவன் எவ்வளோ மகிமையாக ஒரு மனுஷனுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார் என்றால், அப்போ எவ்வளோ உயர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆமீன். ஹல்லேலூயா. நிறைய ஆராய்ந்து படிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா.